ஹை guys, வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது லவ்லி அல்கன் அப்படிங்கிற பிஎல் மங்கா தான். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டே, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் ஃபங்க்ஷனும் இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு ரொம்ப சாரி. நானும் இதை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கேன். இனிமேல் முடிஞ்சளவு பண்ணாமல் இருக்க பார்த்துக்கிறேன். ஸோ போன மங்காவோட எண்டிங்லேயே சென் வந்து லீ கிட்ட வம்பிழுத்திருப்பான். அவன் கிடக்குறான் லூஸு, இங்கே பார்த்தியா நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு டிஃபன் எடுக்கிறான். ரைஸ் பால் வாங்கிட்டு வர சொன்னல, நானும் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேகமாக கடைக்கு போனேன். ஆனால் அங்கே இருக்க பாஸ் சொல்லிட்டாங்க இன்னைக்கு ரைஸ் பால் இல்லை, அவைலபிளா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் என்னடா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தே இருந்தேன்னா அப்போ எனக்கு இதான் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை காமிக்கான். பாக்ஸை வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு லீ கேட்குறான். என்ன இப்படி சொல்லிட்ட, இது என்ன தெரியுமா, இதுதான் செல்ஃப் ஹீட்டிங் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்க. ஆனா இதை நான் கிளாஸ்ல சாப்பிட்டேன்னா என்ன வெளில அடிச்சு விரட்டிடுவாங்களே அப்படின்ட்டு நம்ம லீ வந்து கொஞ்சம் கவலைப்படுறான். சேச்சே இதை பத்திலாம் நீ கவலைப்படலாமா, யாரை நீ ஃப்ரெண்டா வச்சிருக்க, என்னதானே ஃப்ரெண்டா வச்சிருக்க, ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, என்னோட ஸ்பை எனக்கு கொடுத்தான். என்ன தெரியுமா, இன்னைக்கு டீச்சர் வாங்க வந்து கிளாஸ்க்கு வர மாட்டாங்க, ஐ மீன் செல்ஃப் ஸ்டடி கிளாஸ்க்கு வர மாட்டாங்க. அவர் கார் கூட ஸ்கூல்ல இல்ல, அவர் வாட்டர் பாட்டிலும் ஆஃபீஸ்ல இல்ல, நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்ல டீ சொல்றான். ஆனா நேத்து தான் சார் சொன்னார்ல செல்ஃப் ஸ்டடியில நான் பேப்பர் திருத்துவேன்ட்டு. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி இருக்கிற அந்த பொண்ணு சொல்றா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா சார் வர மாதிரி எனக்கும் தெரியல, அவருக்கு ஏதாவது இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்கும், அதனாலதான் அவரோட இடத்துல கிளாஸ் மானிட்டர் இருக்க சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணும் சொல்றா. அது மட்டும் இல்லாம நான் கிளாஸ் மானிட்டருக்கு லஞ்சம் கொடுத்து உஷார் பண்ணி வச்சிருக்கேன், நம்ம என்ன பண்ணாலும் கிளாஸ் மானிட்டர் கண்டும் காணாம இருந்துக்குவான் அப்படின்னு சொல்ல அவனும் ஏதோ பெரிய சிபிஐ மாதிரி நின்னுக்கிட்டா அங்க முன்னாடி நின்னுக்கிட்டு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ தாண்டா உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு லீ வந்து ரொம்ப பெருமைப்பட, பெருமைலாம் பிடிக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி இவனும் சீன் போட்டுட்டு இருக்கான். நான் இதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாக்ஸை பார்க்குறான். நானும் இதை சாப்பிட்டதே இல்லை, நம்ம ஹாட் பாட் யூஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரியே தான் இதுவும் இருக்கும், குக் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் கோல்டு வாட்டர், அதுக்கு நல்லா கூலான தண்ணி ஊற்றுறாங்க. அதை பார்த்ததுமே லீக்கு கண்ணில் ஸ்டார்ஸாக தெரியுது, அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழக்கிறான். நம்மளாம் ஸ்கூலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குக் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் ஒழிச்சு வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னாலே அதுவே ஒரு தனி சுகமாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி உங்கள் கிளாஸில் டீச்சருக்கு தெரியாமல் குக் பண்ணியிருக்கீங்க, இல்லை நாங்கள் அந்தளவுக்கு குக் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை பட் நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிற எல்லாரும் கமெண்ட்டில் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிருங்க. இந்த சைடில் லீயும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். அவனுக்கு அதை நினச்சி பார்க்கும்போதே அவனோட வயிற்றில் வந்து சவுண்டு போடுது, அவ்வளோ பசியாக இருக்குது, சாப்பிட்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு லீ வந்து போயிட்டான். முன்ன கிளாஸ் மானிட்டரும் அதுக்கு ஏற்ற மாதிரியே டீச்சர் வாங்க வந்து வரமாட்டாங்க செல்ஃப் ஸ்டடிக்கு, அவருக்கு ஏதோ இம்பார்ட்டண்டான வேலை இருக்கான் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாரும் ஏ சார் வரமாட்டாங்களா நம்ம விளாட்லாமா அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. லீக்கு தாங்கலை, எல்லாம் என் பிளான் படியே போதே, வா அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். நானும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வெளில வரேன், எனக்கு ஒரு பைட் கொடுப்பியா, ஒரு வாய் கொடுப்பியா அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு கேட்க, அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சொல்ல வரான். அவங்களுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு பர்சனை பார்த்ததுமே வாயடைச்சு போயிடுறான். யாரான்னு பார்த்தா நம்ம சாங் தான் வந்திருக்கான். இவன் எதுக்காக ஜூனியர் கிளாஸ்ல இருக்கான் அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் டவுட் வரும்ல, அதே மாதிரி தான் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டவுட் வருது. அதுலேயும் லியோட ஃப்ரெண்ட்லாம் அம்மா உன் அண்ணன் எதுக்கு நம்ம கிளாஸ்க்கு வந்திருக்கான் அப்படின்னு கேட்க எனக்கும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து ஜர்க் ஆகுறான். டீச்சர் வாங்க்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்கான், அதனால இன்னைக்கு வரமாட்டாங்க, அவருக்கு பதில் நான் தான் வந்திருக்கேன். நீங்கள் எல்லாரும் உங்களோட கிளாஸில் வந்து இப்போ அட்வான்ஸ் லெவலில் படிக்கிறீங்க, அதில் நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களாமே, அதனால தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு அவன் சொல்ல அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாரும் நான் என்ன கனவா காங்குறேன், கனவுல கூட நினச்சி பார்த்தது இல்லை சாங் வந்து எனக்கு லெசன் நடத்துவான் அப்படின்ட்டு, எனக்கு கொஞ்சம் முள்ளிப்பாரு இது கனவா இல்லையான்னு நான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் ஆணும் வாயை பிளந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்க ஒரு பொண்ணு கேட்குறா, சீனியர் டீச்சர் எப்படி உங்களை எங்கள் கிளாஸ்க்கு இன்வைட் பண்ணாங்க, என்ன சொல்லி உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்கெல்லாம் இன்னும் அந்த ட்ரீம்ல இருந்து வெளில வராமல் கேட்டுட்டு இருக்க, எனக்கும் டீச்சர் வாங்க தான் கிளாஸ் ரூம் டீச்சர், அதனால அவங்க சொன்னாங்க நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சீனியர் சொல்றான். ஐ மீன் நம்ம சாங் சொல்றான். என்னது என் பிரதருக்கும் எனக்கும் சேம் ஹோம் ரூம் டீச்சரா, இது எனக்கு தெரியாம போச்சே அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பேபேன் முழிக்கிறான். பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அப்படின்னா சாங்கோட அம்மா வந்து லீக்கு பொறுப்பேற்றுக்குவாங்க, சாங்கோட அப்பா அவன பையனை வந்து பாத்துக்குவாங்க, அந்த மாதிரி தான் ரெண்டு பேருமே வருவாங்க. ரெண்டு பேருக்குள்ள இதுதான் என் கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் இல்லை. அப்படி இல்லைங்கிறதுனால நம்ம லீக்கும் வந்து அதை பத்தி எதுவுமே தெரியல, ஐடியாவே இல்லாம அவன் பேபேன் முழிச்சிட்டு இருக்கான். வந்து கண்டினியூ பண்றா. நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன், அதுக்கப்புறமா நீங்க உங்களோட ஹோம்ஒர்க்கை பண்ணுங்க, உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா போடியம்க்கு வந்து என்ன கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சாங் சொல்ல இங்க இவனோட ஃப்ரெண்டு வந்து
இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேட்டை காமிக்கிறான். அங்க கேர்ள்ஸ் எல்லாரும் இப்ப சாங் கிட்ட பேசிட்டு இருந்தாலும் சேட்டும் வந்து ஒரு சைடு போய்கிட்டே தான் இருக்கு. நான் இன்னைக்குதான் ரொம்ப கேவலமா வந்திருக்கேன், இன்னைக்குதான் சீனியர் வரணுமா, சீனியர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்ல, கேர்ள்ஸ் உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா, ஒரு பையன் ஹேண்ட்ஸமா இருந்தா போதாதே, அவரை பார்த்து வாயை பொழந்துருவீங்களே அப்படின்னு கேட்க, நாங்க ஒன்னும் பாய்ஸை பார்த்து மட்டும் வாயை பழக்கல, கேர்ள்ஸ் கியூட்டா இருந்தா கூட தான் வாயை பழப்போம் அப்படின்னு சொல்ல, ஜாய்னு சொல்லிட்டு ஒரு பர்சன், நீ தான் ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன், நான் இருக்கிறேன், உன்னை நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு கேட்க, அங்க இருக்க எல்லாரும் அதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. உன் பிரதர் வந்திருக்கான்ல, உன்கிட்ட சொல்லிட்டு தானே வந்திருப்பான் அப்படின்னு கேட்க, என்கிட்ட எப்போ சொன்னான், அவன் என்கிட்ட சொன்னதே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் பதறான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு இங்கேயும் காப்பாற்ற வரான். நான் வந்து அவனுக்கு சாட்சி சொல்றேன், லீக் எதுவுமே தெரியாது, கிளாஸ் மானிட்டர் தான் செல்ஃப் ஸ்டடியை வாட்ச் பண்றாங்கன்னு சொன்னாங்க, இப்போ சாங் வருவாங்கிறத நாங்க கனவுல கூட நினைக்கல அப்படிங்கிற மாதிரி அவனோட ஃப்ரெண்ட் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்றான். ரொம்ப மிஸ்டீஷியஸா இருக்கே, ஒரு டீச்சருக்கு சப்ஸ்டியூட்டா உன்னோட அண்ணன் வரான், ஆனா உன்கிட்ட கூட சொல்லல பாத்தியா, ஒருவேளை உன்னை வம்பிழுக்கணுங்கிறதுக்காகவே வந்திருப்பானா, லாஸ்ட் டைம் கூட உன்னை அடிச்சான்ல, இந்த டைம் அப்படி எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்க, நீங்க என்னத்தையும் வளருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அண்ணனை பார்க்க, அவன் டைரக்டா இவனை தான் பார்த்துட்டு இருக்கான், ஏதோ இவனை அடிக்க போற மாதிரி. அவனும் உடனே நர்வஸ் ஆகி நல்ல பிள்ளை மாதிரி புக்கெல்லாம் எடுத்து வைக்கிறான். சாங் வந்து லெசன் நடத்த ஆரம்பிக்கிறான். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் அப்படி சொல்லிக்கிட்டே எழுதி போட்டுட்டும் இருக்கிறான். அப்போ வந்து ஒரு சவுண்ட் வருது, என்னடா இது ரொம்ப சவுண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சவுண்ட் வந்த திசையை பார்த்து திரும்ப, எங்கடா பாக்காங்க, எங்க இருந்து சவுண்ட் வருது அப்படின்னு பார்த்தா லியோட பெஞ்சு கீழே இருந்தா சவுண்ட் வருது. அவன் அந்த ஃபுட்டு வச்சிருந்தான்ல, அது இப்பதான் குக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, அதுல இருந்து ஸ்மெல்லும் வர சவுண்டும் வர, கிளாஸ்ல இருக்க எல்லாருமே அவனை தான் பாக்குறாங்க. இதோட இந்த சாப்டர் இங்க க்ளோஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு நான் எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.